எலி காய்ச்சல் என்பது உயிருக்கு ஆபத்தான பாக்டீரியா தொற்று ஆகும். இது வெப்பமண்டல பகுதிகளில் குறிப்பாக கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு பிறகு பொதுவாக காணப்படுகிறது. லெப்டோஸ்பைரா பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது சிறுநீரால் மாசுபட்ட நீர் அல்லது மண் மூலம் பரவுகிறது. பாக்டீரியா வெட்டுக்கள், சிராய்ப்புகள் அல்லது சளி சவ்வுகள் மூலம் உடலில் நுழைகிறது. ஆரம்ப அறிகுறிகள் காய்ச்சலை போலவே இருக்கலாம். இது காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசைவலி, குறிப்பாக கண்களில் மற்றும் சிவந்த கண்கள். சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது கல்லீரல், சிறுநீரகங்கள், நுரையீரல் அல்லது மூளையை பாதிக்கும் கடுமையான சிக்கல்களாக முன்னேறும். எச்சரிக்கை அறிகுறிகளில் சிறுநீர் வெளியேறுதல் குறைதல், மூச்சு திணறல், கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல் அல்லது இரத்தப்போக்கு ஆகியவை அடங்கும். இவற்றுக்கு உடனடி மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படுகிறது. ஆரம்பகால நோயறிதல் மற்றும் உடனடி ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையானது சிக்கல்கள் மற்றும் இறப்பை கணிசமாக கூடுதலாக குறைக்கிறது. வெள்ளத்திற்கு பிறகு உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் மருத்துவ உதவியை நாடுவது தாமதப்படுத்தாதீர்கள். தடுத்து முக்கியம், முடிந்தவரை வெள்ள நீரில் அலைவதையும் திரிவதையும் தவிர்க்கவும். பாதுகாப்பு பூட்ஸ், சப்பாத்து மற்றும் கையுறைகள், கையணிகள் அணியுங்கள். திறந்த காயங்களை மூடுங்கள். கொறித்துண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துங்கள். அதிக ஆபத்துகள நபர்கள் சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தும் நோய் தடுப்பு மருந்துகளால் பயனடையலாம். மீண்டும், எலிக்காய்ச்சலை தடுக்கக்கூடியது மற்றும் சிகிச்சை அளிக்கக்கூடியது. ஆனால் ஆரம்பகால அங்கீகாரம் மிக முக்கியம். வெள்ள நீரில் மூழ்கிய பிறகு உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள்.